என்னது இந்தியன் பைக் டிரைவிங் திருடிக்குள்ள ஃப்ராங்க்லின் அவனோட வீடை ஸ்கூலாக மாற்றிட்டானா? மிஸ் டீயா கிளாஸ் டீச்சரு. மேலே போய் பார்த்தாலும் மேலேயும் கிளாஸ் ரூமாக இருக்கா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கடா போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா இது ட்ரைவ் போகலான்னு போயிட்டுருக்கேன். அப்படியே போவோம். தடுமாறுது தூங்கி எழுந்திரிச்சனால. என்னமோ சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குல்ல, என்னது? இங்கே தான் இங்கே பக்கத்தில் கேட்குது. அவங்க ஸ்கூல் தானே, என்ன போலீஸாக நிற்குது? எவனோ உள்ளே பூந்துட்டானாட்டிருக்குங்க. அங்கே ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க, போலீஸை சுட்டு தள்ளிட்டு இருக்கிறோம். நம்ம இது என்னாச்சும் பண்ண ஆகணுமே ஐடியா. நம்ம பின்னாடி இருக்க பெரிய பில்டிங் மேலே ஏறி போய் அங்கே ஷூட் பண்ணிட வேண்டியதுதான் அவனை. ஒரு பையனை வேறு பிடிச்சி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒரு பையனை வேறு பிடிச்சி வச்சுருக்கான். போலீஸெல்லாம் நிற்கிது, அவனை சுட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. இதை நம்ம விடவே கூடாது. அதனால் நம்ம இப்போ போய் ஃப்ளைட் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க டாப் பில்டிங்க்கு போய் கன்னை வச்சு ஷூட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சீக்கிரமாக போகணும். அந்த பையன் வேறு பாவம் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். அவெல்லாம் எதுக்கு இருக்கானே தெரில. எது சின்ன பசங்களை போட்டு இப்படி பண்ணுறான். ஐயோ பேசிக்கிட்டே போயிட்டேன். சரி மேலே ஏறுவோம். என்ன டேக் ஆஃப் ஆக டக்குன்னு அப்போ ஆயிடுச்சு. அவ்வளோ மேலே போகணும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் மிஸ் பண்ண பார்க்க முடியும். பக்கத்தில் வந்துட்டோம். வெளியே வந்துடுறா. அப்பா வாய் ரோல் ஆயிடுச்சு, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாங்க வந்துட்டோம். நம்மளை ரத்தம்லாம் கீழே இருந்துச்சு, என்ன பண்ணுறது? ஐயோ அந்த பையன் வேறு இருக்கானே. இது மறந்துட்டேன். ஃப்ளைட்டு நீ போயிட்டுனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ஒன்று வச்சு தான் நான் கீழே இறங்கணும். அப்பா நிப்பாட்டியாச்சு. ஐயோ அந்த பையனை சுட்டுற போகிறான். பாயிண்ட் வச்சாச்சு, சுட்டுறா கைப்புள்ள. புல்லட் கரெக்டாக போய் அடிச்சிடும். கரெக்டாக பாயிண்ட் பண்ணிட்டு அப்பா அவனோட கையிலேயே பட்டுருச்சு. ஐயோ அந்த பையன் தப்பிச்சிட்டான். உனக்கு இது தேவைதான்டா, தேவையில்லாமல் எதுக்குடா இந்த ஸ்கூலுக்குள்ளெல்லாம் போய் அராஜகம் பண்ணுற? அப்பா இந்த போலீஸ்க்கே தெரியாமல் பண்ணிட்டோம். எப்படியோ அந்த போலீஸையும் காப்பாற்றியாச்சு. ஆனாலும் இப்போ எதுக்கு கன்னை வச்சு அவனை ஷூட் பண்ண வச்சுருக்காங்கன்னு தெரில. சரி முதல்ல இப்போ அந்த ஸ்கூலுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் பண்ணு. டேக் ஆஃப். ஐயோ என்னடா மேலே ஏறு, இன்னும் ஏற மாட்டேங்குது. ஐயோ கீழே போகுதே. கிராஷ் ஆகிடுணும். போச்சுடா, கிராஷ் ஆகிடுச்சு. ஐயோ இறங்கிட்டுறா ஃப்ரங்க்லின், எந்திரி போச்சு. ரத்தம் ஊற்றிச்சா போதுமா? ஏன்டா முதல்ல அந்த இது அங்கே என்னமோ ஏதாச்சும் ஆயிருக்கான்னு போய் பார்க்கணும். இவன் ஒருத்தர் ஸ்பீடாக ஓடமா. என்ன பாம்பு பிளாஸ்ட் ஆகுது? ஓ மை காட். இப்போ பசங்களாம் எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க? இது என்ன பண்ணுறது ஐடியா? போலீஸ் வண்டி எடுத்துகிட்டு போய் இப்போ போலீஸ்கிட்டே கேட்போம். இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க? அதான் ஸ்கூலில் ஸ்கூலில் பாம்பு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு சொல்ல போகிறோம். வாங்க போவோம். ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே. இப்போ அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ, அவங்க மட்டும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நல்லது. இல்லாட்டி இது அவங்களுக்கு படிக்க முடியாமல் போயிடுவோம். அதனால் நம்ம சீக்கிரமாக போகணும். அங்கே பிரேக் போடு. எதுக்கு இங்கே வந்துட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைக் எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்மளுக்கு இந்த கார் ஓட்டுற தெரியாது. அதனால என்ன பண்ண சொல்கிறீங்க? ஓகே போவோம். வந்தாச்சு. போலீஸ் சார் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஸ்கூல் பிளாஸ்ட் ஆகிருக்கு. அதுதான்ப்பா எங்களுக்கு தெரில. அது ஸ்கூலுக்கு லீவ் விடலான் இருக்கோம். சார் அப்படிலாம் பண்ணாதீங்க, என் வீடை நான் கொடுக்குறேன் ஸ்கூலாக மாற்றுறதுக்கு. அப்படியாப்பா சந்தோஷம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவிலேருந்து நீ மண் உனக்கு வேண்டிய எல்லா திங்ஸும் எடுத்துக்கோ. இது ஆட்கள் கூட நாங்களே அமுச்சு விட்றோம். நீ நல்லா இருப்ப. சரி போய் அதெல்லாம் எடுத்துக்கோ. ஓகே சார், நான் இந்த பசங்களுக்கோசரம் இது கூட பண்ண மாட்டேன். பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல. போயிட்டு வா. அது மறக்காமல் பண்ணிவிட்டு 1 மந்தில் பண்ணிடுவேன் சார். சரி வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது?
இப்போ முதல்ல ஸ்கூல் பஸ்ஸை முதல்ல ரெடி பண்ணுவோம். அப்போ தானே ஸ்கூல் பஸ்ஸோட மேப் கூட அவர்கிட்ட வாங்கியாச்சு. அதனால் ஸ்கூல் பஸ்ஸோட லொக்கேஷன் இங்கே தான் இருக்கா. இது பல தடங்களையும் தாண்டிலாம் எடுக்கணும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதனால் இப்போ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு போகணும். சரி வாங்க போவோம். இந்த காரில் தான் போகணும் மாட்டிருக்கு. ஐயோ, முதலையே இவ்வளோ கஷ்டமானது வைக்கிறாங்களே. அந்த ஓட்டக்குள்ளே போகணும், இல்லாட்டி நசுக்கிடும். அது எல்லாத்துலேயும் போயிட்டா நல்லது. ஐயோ, என்ன டோர் மட்டும் பொழந்துருச்சே. அது மட்டும்தான். ஐயோ போச்சா, அதுவும் போச்சா, கோவிந்தா. இப்போ நம்ம எப்படியாச்சும் எடுக்கணும் இந்த கண்டெய்னர்ஸ் ஒன்று. ஏன் ஸ்கூல் பஸ் என்ன அவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க? அது என்னமோ உண்மை தான், பசங்க படிக்கிறதுக்கு வச்சுருக்கிறது இல்லை. என்ன முடியே. இப்போ எப்படியாச்சும் இது மேலே ஏறிடணும்னு பார்க்குறேன், ஏற முடியல. போச்சு, முன்னாடி பாட்டு பொசுங்கிச்சு, தூக்கிக்கிச்சு. அப்புறம் மேலே வந்துடுச்சு. அப்படியே மேலே ஏறி போயிடுவோம். இதுக்கு மேலெலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோன்னா விடிஞ்சிரும். அதுக்குள்ளே எப்படியாச்சும் ஸ்பீடாக போயிடணும். கண்டெய்னர் ஒன்று பார்த்து நிதானமாக போயிட்டா போச்சு. ஐயோ, மாட்டிக்கிட்டோண்டா, கீழே வந்துட்டோம். போச்சு, எல்லாம் போச்சு. திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? இது இத்தனோன்னு நம்பி முன்னாடி போயிட்டேன், தள்ளி ஓட்டுருச்சு. சரி, இது நம்பவே கூடாது. முதல்ல நம்ம சீக்கிரம் இது பசங்களுக்கோசரம் இன்னைக்கு 1 மந்த்துக்குள்ளே பண்ணணும், இல்லாட்டி அவங்களோட படிப்பு வீணாக போயிட்டோம். அதனால் சீக்கிரம் பண்ணுவோம். ஐயோ, சைடு போச்சுடா, தள்ளி விட்டுருச்சுடா. கவுந்து அடிச்சிடும் போகுது. ஆல்ரெடி கவுந்து அடிச்ச மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், டோர் இல்லை, ஒரு முன்னாடி பார்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்புறம் இப்படி தானே இருக்கும். வந்துருச்சு. நம்ம இப்போ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. தள்ளி விடாத. எப்பா, தெரியாமல் சொல்லிட்டேன். சரி, இப்போ இதோட தேவையில்லாமல் பேச்சு வழக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக முடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, இது ஒன்றும் ஸ்பீடாக வராதே. ஸ்பீடாக வந்துருச்சு. இப்போ நம்ம தரையிறங்குற நேரம் வந்துருச்சு. அப்பா, திரும்பி கண்டெய்னர் மேலேயே ஏறிட்டோம். இப்போ என்ன புதராக இருக்குது, மரத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே எப்போ போகிறது? எல்லாத்தையும் தாண்டி போகணும். வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்துட்டோம். இப்போ இது மேலே ஏறி அந்த சைடு கீழே இறங்கணும். இப்போ மட்டும் ஸ்பீடாக ஆக்சிலேட்டர் அமுத்தி இருந்தோம், பறந்துருப்போம். சரி, இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்கூல் பஸ்ஸை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் நிப்பாட்டணும். ஏன்னா இது வீட்டு பக்கத்துலேயே இருந்திருக்காது. தெரிஞ்சிருந்தால் நான் வீட்டிலேருந்து அப்படியே சைடில் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிருப்பேன். எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். சைடில் அப்படியே குறுக்கு வழியில் வந்து எடுத்துருப்பேன். சரி, இப்போ என்ன பண்ணுறது? இங்கே தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். வீடையும் ஒட்டி வைக்க போகிறோம். அதுதான் வீடு தான் ஸ்கூல் ஆக போகுது. அதனால் முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா போய் நம்மளுக்கு மண், சிமெண்ட்டு, அப்புறம் கல் எல்லாத்தையும் எடுத்து வந்துருக்கோம். இதோ இந்த ட்ரக்கில் தான் இருக்குது மண், சிமெண்ட்டு, கல். அவங்க இது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, அதுதான் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் இருக்குது. இப்போ இது பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டா நல்லது. போச்சுடா, மேலே தூக்கிட்டோம் எதையோ. அதனால தான் லைட்டாக தூக்கி போடுதே. இது மண்ணெல்லாம் கீழே சரிஞ்சிருக்குமோ தெரில, யாருக்கு தெரியும். வச்சாச்சு, அதில் ஒன்றும் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்கேரி டீச்சர், அதாவது மிஸ் டி, அவங்க தான் அந்த ஸ்கூலுக்கே டீச்சராக இருந்தாங்க மேத்துக்கு. அதனால் அவங்களே கூப்பிடுவோம். நீங்கள் தான் டீச்சர் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்ல கூப்பிடுவோம். வாங்க போ. அவங்க வீடு எங்கே இருக்குன்னா ரொம்ப மேலே, ஒரு பில்டிங் மேலே கட்டி வச்சுருக்காங்க. எதுக்கு அந்த பில்டிங் மேலே கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள். இதோ அங்கே தெரியுதா? அங்கே முன்னாடி போய் பார்ப்போம். வந்துட்டோம், அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம். இப்போ கீழே பார்த்தா தெரியுதா? அப்படியே குதிச்சிட்டோம். விழுந்துட்டா. அப்பாடி வந்துட்டோம். எங்கே மிஸ் டீச்சர், அதாவது மிஸ் டி எங்கே இருக்கீங்க? மிஸ்டின்னு தான் வருது. ஐயோ, இதுதான் அவங்க ஃபோட்டோ. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய கேமில். இவங்கள எங்கே போயிருக்காங்க? இதுக்கு மேலே இருப்பாங்களோ?
இங்கே இருக்க மாட்டாங்களோ? அடமா, இங்கே இது அது ஸ்கூல் விடிஞ்சிருச்சுன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கிற மிஸ்டி. நீங்கள் இது என்னோடய வீடை நான் ஸ்கூலாக மாற்றிருக்கேன், அதனால் நீங்கள் தான் டீச்சராக வர போகிறீங்க. போச்சுடா, என்னோடய ஒரு ஹாலிடேயும் நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தான் நான் விட்டேன். பரவாயில்ல, உங்களுக்கோசம் கேட்க வச்சிட்டேன். இப்போ அடுத்த வேலையாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ சும்மா இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிருவோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு யூஸ் இல்லை, அதனால் இதை போய் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் வச்சுட்டு இந்த ஆட்களை கூப்பிட்டு வந்துடுவோம். இதை வைக்க போகணும். தள்ளுடா இவன் ஒருத்தன். அவ்வளோதான். இப்போ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் இதுவும் முக்கியம் அப்படின்னு கொடுத்து விட்டாங்க. இது என்னமோ இதை வச்சு தான் இந்த ஸ்கூலே கட்ட முடியுமா, அதனால் இதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுவும் அவங்கக்கிட்ட சொல்லி இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரீயாகவே, அதாவது அவங்களோடது போலீஸ்கிட்ட சொல்லி தான். அப்புறம் இப்போ மண் போட்டாங்க. இப்போ இன்னும் 1 மந்தில் இது முடிஞ்சிடும் நம்புகிறேன். பார்ப்போம் முடியுதா இல்லையா அப்படின்ட்டு. இதோ பாதி மண் போட்டாங்க, அவ்வளோதான். நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, வீடு ஒட்டியே போட்டாச்சு. இதுதான் அந்த பில்டிங்ஸு, எல்லா ஸ்கூல்லேயும் இருக்கிற பில்டிங்ஸு. அப்புறம் இதான் நம்ம வீடை ஸ்கூலாக மாற்றியாச்சு. இதுக்குள்ளெலாம் இது வச்சிட்டோம், எல்லா பெஞ்சு அதெல்லாம் வச்சாச்சு. இப்போ சைடில் ஸ்கூல் பஸ்ஸு அதெல்லாம் வச்சாச்சு. 2 பஸ்ஸாக ஒன்று 2ஆக மாற்றியாச்சு. இதோ இங்கே ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் அந்த மோட்டர் எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு மோட்டார் மட்டும் இந்த இங்கே பார்த்திங்களா ஒரு பாயிற மாதிரி இருக்கா, அதுதான். அப்புறம் ஸ்கூல்னு ஒரு பேனர்லாம் போட்டாச்சு, தண்ணி போகிற மாதிரி பாயிறதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, எல்லாம் ஒன்று தான். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு பெயிண்ட்டு எல்லாம் அடிக்கணும். ஏன்னா இது பார்க்க அப்படியே வீடு மாதிரியே இருக்குது, அதனால் பெயிண்ட் அடிச்சுப்போம். அவ்வளோதான். ரூஃபில் எல்லாத்துலேயும் பெயிண்ட் அடித்தாச்சு. இப்போ ஸ்கூல் மாதிரியே மாற்றியாச்சு. நல்லா இருக்கா? ஓகே, மேலே பார்த்துக்கோங்க, மேலேயும் ஸ்கூலில் இருக்கிற மாதிரியே வச்சாச்சு. அங்கே உள்ளே போய் இதோ மிஸ்டி டீ இருக்காங்க. அப்புறம் சைட்லலாம் இது லாக்கர்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. டீயை பாருங்கள், ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன்னா இது ஸ்கூலுக்கு லீவுன்னு நினச்சி சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்க கூப்பிட்டு வந்து வச்சுருவாங்க. இதோ இங்கே பாருங்கள், புக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அதெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் அது வந்து கேன்டீனு. இங்கே மேலே வந்து இது மேத்தா, இது சயின்ஸு, அவ்வளோதான். இதோ இங்கே பிளாக் போர்டு, இது பிளாக் போர்டில் க்ரீன் போர்டு. அந்த சைடு வந்து க்ரீனும் பிளாக், கொஞ்சம் பிளாக் மாதிரி இருக்குது. அது என்ன, அது பழைய போர்டாகிட்ருக்கு, நம்ம அதை மாற்றணும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.